வணக்கம் சிபிஎஸ்சி நண்பர்களே. உங்களுக்கு நம்மளோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி 10th போர்டு எக்ஸாம் சம்மந்தமான டெஸ்ட், டவுட் சால்விங் அப்டேட்ஸ், ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே ரெகுலராக வந்துகிட்டு இருக்கு. யூ கேன் ஃபாலோ தட். இன்னைக்கு நம்மளோட கொஷின்ஸ்குள்ளே போகலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த கொஷின் சொல்லலாம் அப்படின்னும் போது, பசங்க வழக்கமாக கஷ்டப்படுற ரிஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ கம் வித் ரிஃப்ராக்ஷனோட வந்திருக்கேன். ஸோ ரிஃப்ராக்ஷனோட ஃபார்மில் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லென்ஸோட ஃபார்மில் ஒன்று வந்திருக்கும் இல்லையா, 1/f = 1/u + 1/v அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஒரு கான்வெக்ஸ் மிரரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு கான்வெக்ஸ் மிரரோட ஃபோக்கஸ் 200 சென்டிமீட்டர். ஸோ கான்வெக்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கான்வெக்ஸ் இஸ் நத்திங் பட் எப்போவுமே அதோட ஃபோக்கஸ் பாசிட்டிவாக தான் வரும். சரியா? மோஸ்ட் ஆஃப் த சம்ஸில் அப்படி தான் வரும். சரியா? ஸோ ஃபோக்கஸ் இஸ் நத்திங் பட் 200 சென்டிமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, லொக்கேட்டட் அட் 100 சென்டிமீட்டர் ஃப்ரம் த மிரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் யூ. கரெக்டாக? ஓகே, நம்மளுக்கு யூ எப்போவுமே என்னவா வந்திருக்கும், நம்மளுக்கு யூ எப்போவுமே நெகட்டிவில் தான் வரும் இல்லையா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நெகட்டிவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நம்மளோட கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் ஆக்சஸ். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த ரெண்டே டேட்டாவை வச்சுக்கிட்டு ஃபைண்ட் த பொசிஷன், நேச்சர், மேக்னிஃபிகேஷன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, 1/f = 1/v + 1/u அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஓகே, இப்போ நமக்கு எஃப் இருக்குது, யூ இருக்குது. நீங்கள் இமேஜ் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இமேஜை தூக்கி லெஃப்டில் விட்டு ஃபோக்கஸ் தூக்கி ரைட்டில் விட்டுருங்க. அப்போ என்ன வரும், 1/v. கரெக்டாக? இருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரே நிமிஷம். ஓகே, இருங்க, இதை எரேஸ் ஆகலை, நான் இங்கே எழுதுகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் 1/v மட்டும் இங்கேயே வச்சுக்கிறேன். சரியா? 1/f இங்கேயே இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. இந்த 1/u நான் லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறேன். -1/u. சார் ஏன் சார் அந்த பக்கம் கொண்டு போகலாமே சார் அப்படின்னா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் அ மிஸ்டேக் வைல் சேஞ்சிங் எவ்ரிதிங் இஸ் ஹை. எப்போ சிம்பிள்ஸ் போடுவோம் தப்பு பண்ணிடுவீங்க. 1/v அந்த பக்கம் போனால் -1/u ஆகும். 1/u -1/f அந்த மாதிரிலாம் வரும். உங்களுக்கு சிம்பிளில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஆல்வேஸ் ஃபாலோ திஸ் ரூல். நீங்கள் யாரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பாசிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா, இப்போ இது பாசிட்டிவாக தானே இருக்குது, ப்ளஸ் தானே, நெகட்டிவ் இல்லை. பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துல விட்டுருங்க, மீதி பேரெல்லாம் நகர்த்திக்கோங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், 1/v மட்டும் எனக்கு தனியாக வேணுன்றதுனால 1/u மட்டும் நான் லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/v தனியாகிடுச்சு. சரியா? இப்போ நம்ம தாராளமாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/200. சரியா? இந்த மைனஸை மேலே கொண்டு வந்துடுறேன். சரியா? பிகாஸ் ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா கூட அது மல்டிப்ளை ஆகிடு, மொத்தமாக மைனஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ -1/100. யாருக்காச்சும் இந்த மைனஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியலனா கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, எஸ், ஃபைன். -1/u. சாரி, இங்கே -1 இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் வந்திருக்கும் இல்லையா. சாரி, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் இருக்கும். 1/200 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். ஸோ 1/100 = 1/v. ஓகே, ஸோ 200க்கும் 100க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 200 தான் வரும். இந்த பக்கம் 1, பட் இங்கே மட்டும் இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு வந்திருக்கும். ஸோ 1 + 2 = 1/v. சரியா? ஸோ அப்போ என்ன வந்திருக்கும், 3/200. ஸோ 1/v இஸ் வாட், 3/200 அப்படின்னு வந்திருக்கும். சரியா? வெறும் v என்ன வந்திருக்கும், 200/3. சரியா? ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 66.67 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு இமேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இமேஜ் 66.67 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம இமேஜ் எங்கே உருவாச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் கொஷின் அது கிடையாது. பொசிஷன், நேச்சர், மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன, மேக்னிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் -v/u. கரெக்டா? ஓகே, ஸோ -66. மைனஸ்னால் இது கொஷனில் இருக்க மைனஸ், இங்கே இருக்கிற மைனஸ் இல்லை, ஃபார்முலாலே மைனஸ் இருக்குல்ல. 67 டிவைடட் பை -100. இன்னும் மைனஸ் எங்கே இருக்குது, யூவே -100 தான். சரியா? ஸோ இதை டிவைட் பண்ணிங்க பை 100 பண்ணிங்கன்னா இன்னும் டெசிமல் பாயிண்ட் பின்னாடி போயிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் 0.666 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலான்னா, மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவில் இல்லை, பாசிட்டிவாக இருக்குது. அப்போனா இமேஜ் நேராக நிற்கிதுன்னு அர்த்தம், எரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எரெக்டாக இருந்தாலே
அது கண்டிப்பாக வர்ச்சுவல் இமேஜாக தான் இருக்கணும். சரியா? வர்ச்சுவல் எரெக்ட் மேக்னிஃபிகேஷன் வேல்யூ 1 விட சின்னதாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இமேஜ் வந்து டிமினிஷ்டாக தான் இருக்க வேண்டும். ஸோ வர்ச்சுவல் எரெக்ட் டிமினிஷ் இஸ் த பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். 66.67 நேச்சர் அண்ட் மேக்னிஃபிகேஷன் இப்பயும் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஸோ இது வந்து ரிஃப்ராக்ஷனில் ஒரு சம் இது. இந்த நான் போட்ட ஸ்டெப்ஸில் எங்கேயாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் சாப்டரில் டவுட் இருக்குது, நாட் ஒன்லி இன் ஃபிசிக்ஸ், எந்த சாப்டரில் டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. உங்களை நாளை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பாய்.